கர்நாடக மாநிலத்தில் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் தமிழ்நாடு எல்லையில் லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், தற்போதைய நிலை? நிச்சயமாக சிவரஞ்சனி, டீசல் விலை உயர்வு மற்றும் சுங்க கட்டண அதிகரிப்பு கண்டித்து கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலை வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நேற்று அறிவித்த நிலையில நள்ளிரவு முதல் இந்த அறிவிப்பு தற்போது போராட்டம் நடந்து வருகிறது. இதனால் தமிழகம் மற்றும் வட மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு லாரி போக்குவரத்து தடை ஏற்பட்டு காய்கறிகள் மற்றும் பழங்கள் அவற்றின் விலை உயர வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்திலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு ஆடைகள், வெல்லம் மற்றும் ஜவ்வரிசி உள்ளிட்ட பல்வேறு வகையான அத்தியாவசிய தேவைகளை எடுத்து செல்கிறார்கள். கர்நாடக மாநிலம் வழியாக தமிழ்நாட்டுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மக்காச்சோளம், பருப்பு, பூண்டு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை கொண்டு வருகிறது. இந்த வேலை நிறுத்தத்தால் இந்த பொருட்கள் வரத்து அதிகமாக விலை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு கேரட், தக்காளி, முட்டைக்கோஸ், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் நிறுத்தத்தால் காய்கறிகள் வரத்து தேங்கி விலை குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல மாநிலங்களில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் விலை உயரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் போராட்டம் துவங்கியுள்ளதால் தமிழகத்தில் இருந்து பெரும்பாலான லாரிகள் வட மாநிலங்களுக்கு செல்லவில்லை. இதனால் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் போக்குவரத்து குறைந்தே காணப்பட்டு வந்த போதிலும் போராட்டத்தில் மாநில எல்லை பகுதிகளில் சரக்கு லாரிகள், ஜல்லி, எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வா. கோவை, திருப்பூரில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருக்கிறதா? கண்டிப்பாக சிவரஞ்சனி, கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று 26வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கடந்த 10ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் 5வது நாளாக இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. கோவை, கருமுத்தம்பட்டி, சோமனூர், தெக்கலூர் மற்றும் அவினாசி உட்பட பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அந்த பகுதிகள் முழுவதுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக எந்தெந்த பகுதிகளில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் அதிகம் இருக்கிறார்களோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் தங்களது கடைகளை அடைத்து இன்றைய தினம் அவர்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு நாள் மட்டும் கடைகளை அடைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை தவிர்த்து மறுசுழற்சி பஞ்சாலைகள் அதிபர் சங்கத்தினரும் இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் 110 பஞ்சாலைகள் இன்றைய ஒரு தினம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்திற்காக காலை முதலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே விசைத்தறி உரிமையாளர்கள் நடத்தி வரக்கூடிய வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் தேங்கி இருப்பதாகவும், எனவே விசைத்தறி உரிமையாளர்களின் பிரச்சனையை அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும், இல்லையெனில் அந்த விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தினுடைய பாதிப்பு பஞ்சாலைகளுக்கும் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி பஞ்சாலை உரிமையாளர்களும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.